மேலே பார்த்தாலே தெரியும் என்ன பறக்குது, கார் பறக்குது. ஆமாம், அவனுக்கு 6 மணி நேரம் தான் 8 மணி நேரம் வேலை, எனக்கு வந்து 8 மணி நேரம் வைக்கிறாங்க, சனிக்கிழமெல்லாம் வைக்கிறாங்க. நாங்கள் பண்ணி என்னென்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு சின்னதாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன நினச்சேன்னா, எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். பார்த்தீங்கன்னா டே 2, இது டே 1, டே 2 வந்து நான் கஷ்டப்பட்டு பேசியிருப்பேன். அதெல்லாம் வந்து நேற்று கஷ்டமாக தான் பேசினேன். பட் இருந்தாலும் எங்கள் அண்ணெல்லாம் சனிக்கிழமை லீவு, அவனுக்கு 6 மணி நேரம் தான் 8 மணி நேரம் வேலை, எனக்கு வந்து 8 மணி நேரம் வைக்கிறாங்க, சனிக்கிழமெல்லாம் வைக்கிறாங்க. அதனால நான் வேலைக்கே போகல. இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி ஜேசிபின்னு ஒன்று போனேன், அங்கே அது காசுக்காக போனேன். இது வந்து காசு இல்லாமல் செய்யலான்னு ஒரு முடிவு வந்துட்டேன். ஏன்னா ஜாலியாக தான் இருக்குது. அதுக்கு அப்படியே இன்டர்வியூ படிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி தான். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். உங்களுக்காக. Hey, I've seen this one. This is a classic. இந்த கை விலங்கு போராட்டம்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அதே வீடியோ தான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் 2 கார் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சொன்னேன். என்ன கார்னு பார்த்தீங்கன்னா டாட்டா டைகோ FJP லிமிடெட். நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு சின்னதாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, காரு டயர் வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் டயர் தூக்கி பேக் டயர் தூக்கி ஃப்ரண்ட்டில் மாற்றிருக்கோம். ஃப்ரண்ட்டில் இதை வந்து பிளாக் கலர் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன சர்வீஸ் மட்டும். இதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் போயிட்டு கஸ்டமர்கிட்ட போயிடும். ப்ரோ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து சரியாக இருக்காது. அதில் வந்து எலி கடிச்சிச்சு. அதுதான் முதல் கம்ப்ளைண்ட்டு. அதை வச்சு நாங்கள் சென்சார் போயிட்டனால நாங்கள் வந்து மிஷின் வச்சு செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கோம். இன்ஜின் ஆயிலு, அப்புறம் வந்து புது பெல்ட்டு, இன்ஜின் பெல்ட்டு தான் சைடில் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ், சும்மா கார் என்னென்ன வேறு எதனா ஃபால்ட் இருக்கா, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு நார்மலாக அந்தமாரி சர்வீஸ் பண்ணி விட்டுருக்கோம். அப்படியே நான் காரை வந்து சுற்றி கட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த 2 காரும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட டெலிவரி போகுது. என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதை அப்படியே நீங்கள் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீலாக். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இது வேறு ஃபோனு. இப்போ என்ன வண்டி பார்க்க போறீங்கன்னா, ரேஞ்ச் ரோவர். இன்னமும் இந்த ஃப்ரண்ட்டை பார்த்து என்ன மாடல் தெரியும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. சில பேர் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இது ஒரு லேண்ட் ரோவர் 4.4 லிட்டர் ட்வின் டர்போ இன்ஜின் V8. அப்படின்னா ஒன்றுமோ புரியலாம். V8னா லெஃப்ட் சைடில் 4 சிலிண்டரும் ரைட் சைடில் 4 சிலிண்டரும் அப் அண்ட் டவுன் போய் பெட்ரோலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி எரிக்கும் ஸ்பார்க் பிளக் மூலியமா. இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் ப்ரைஸே வந்து 2.5 கோடி to 3.5 கோடி. இது வந்து 557 HP ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்றுமோ புரியலன்னா 575 ஹார்ஸை நிற்க வச்சு ஓட விட்டா எப்படி எல்லாம் ஒரே கம்பைனாக ஓடுமோ அந்த அளவுக்கு பேய் மாதிரி ஓடும். இதோட டார்க் வந்து 516. அப்படின்னா யானை போல சொல்லலாம். ஒரு 1000 யானையை அப்படியே வலிச்சுட்டு போகிறது. இது வந்து 8 ஸ்பீடு ஆட்டோமேஷனு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் தான், பெட்ரோல் இன்ஜினு. மோஸ்ட்டாக இந்த யார் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மேனு, மாஃபியான்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா யாருன்னா அடிச்சு கொண்டுட்டு பின்னாடி பூட்ஸ் கேம்ப்லேயே போட்டுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 10 பேர்னா படுக்க வச்சிடலாம். நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன். அதனால வந்து அவர் பெட்ரோலிக் ப்ளூ ப்ரிஃபர் அந்த கார் வச்சிருக்காரு. அதுதான் நம்மள இன்னைக்கு வந்து நம்ம பிரிச்சு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்ல போறோம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, டிடிசி டார்க் கிளச்சில் வந்து கியர் சரியாக வீழ மாட்டேது. ஃப்ரண்ட் கியரும் போக மாட்டேது, பேக் கியர். அதனால வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஃபுல்லாக டிஸ்மேடல் பண்ணி ஃபுல்லாக ஒரு கிளச்சு
பிரிக்குன்னா ஃபுல் கம்ப்ளீட் இன்ஜினை கீழே இறக்கும் பண்ணும்போது எதனா ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பிரேக் ஆனா கூட ரொம்ப பெரிய லாஸ். எதனால பாத்தீங்கன்னா எதனா சின்ன இது வச்சுன்னா பார்ட்ஸ் கட்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல்லா இம்போர்ட் தான் பண்ணும். இங்க இருக்கிறது நம்ம லோக்கல்ல எதுவுமே பண்ண முடியாது. அதனால சின்ன சென்சார் கழட்டும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்லோவா தான் கழட்டுவோம் நாங்க. நீங்க கேட்கலாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன் ஷோரூம்லயே விட்டு, அங்க கைவிட்டதுனால தான் நாங்க இங்க எங்க மூலியம் எங்க ரிஸ்க் எடுத்து இம்போர்ட் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கம்மியான ஒரு பட்ஜெட்ல. நீங்க கண்டிப்பா எங்க கராச்சிக்கு விசிட் பண்ணி பாருங்க. என்னால டிஸ்மேண்டில் பண்ணதை அப்படியே வீடியோவா காட்டும் போது நாங்க பண்ணி வச்சதை அப்படியே காட்டுறோம். அது வந்து ராட்சச டயர்னு தான் சொல்லணும். மெதிச்சா சட்னி ஆயிடுவீங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா சரியான லென்த்து. நீங்க அப்படியே யூனிசெக்ஸா இருக்கும். அப்படியே காரே நீட்டமா இருக்கும். இது கேட்டா ஒரு லக்ஸரி கப்பல் தாங்க சொல்லணும். கப்பல் வந்து தண்ணியில இருக்கும், இது வந்து தரையில அப்படியே பறக்கும். இப்ப பாருங்க பறந்துகிட்டே இருக்கு. சின்ன சின்ன பசங்களுக்குலாம் ஒரு ட்ரீமான ஒரு கார் இருக்கும். இதை வந்து ஃபுல் அசம்பிளி உங்களுக்கு ஃபிக்ஸிங் பண்ற வீடியோனா கமெண்ட்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவா எடுத்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.